ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். ரூபன் அமரமோட சிச்சுவேஷன் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். மேன் யுனைட்டடோட மேனேஜருக்கு வந்து தீயா பரவிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்டின்னா, ஆலிவர் கிளாஸ்னரா, கேரத் சவுத்கேட்டா, இல்ல இரோலாவா, இல்ல ரூபன் அமரமே ஸ்டே பண்ணுவானா, இல்ல சாவி ஹெர்னாண்டஸ் நம்ம ஃபார்மர் பார்சலோனா லெஜெண்ட் அவன் வருவானான்னு சொல்ட்டு பக்கம் பக்கமா சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த நிலைமைக்கு அமரம் வரதுக்கு என்ன ரீசன் அப்டின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒண்ணுமே கிடையாது. திங்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபார் அமரிம் தட் லெட் ஹிம் ஸ்ட்ரகிள் இன் திஸ் பிரீமியர் லீக். அத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து லிஸ்பன்ல அவன் இருக்கான். ஸ்போர்ட்டிங்ல இருக்கான். ஸ்போர்ட்டிங்லேருந்து மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு பிக்கெஸ்ட் பிரஷர் ஃபில்டு கிளப்ஸ் இன் த வேர்ல்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் இந்த கிளப்புக்கு வந்து வந்திருக்கான். ஒரு ப்ராப்பர் ரீபில்ட் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லா தான் ஆரம்பிச்சான். அத பத்தி இன்னைக்கு எல்லாமே நம்ம பேச போறோம். அந்த 5 ரீசன்ஸ்ல வந்து இது எல்லாமே அடங்க போகுது. ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 1000 நம்ம ரீச் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க அண்ட் ஸ்மாஷ் தி லைக் பட்டன். ஆல்சோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டிக்கல் இம்பேலன்ஸ். இது வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு டாக் ஷிட் டாக்டிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா, ஸ்போர்ட்டிங்ல லிஸ்பன்ல அவன் என்ன ப்ளே பண்ணான் அப்படின்னா, 3-4-3, 3-4-2-1 இந்த 2மே வந்து ஒரே சிஸ்டம் தான். நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம். ஒண்ணு இன்சைட் சென்டர் ஃபார்வர்ட்ஸா இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அதே இன்சைட் சென்டர் ஃபார்வர்ட்ஸ் விங்கர்ஸா மாறுவாங்க. ஒரே பிளேயர்ஸ் தான். 2 பேருக்குமே இந்த உள்ள அந்த டாக்டிக்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரே மாரி தான் இருக்கும். இந்த பிளே ஸ்டைல வச்சு நீங்க அங்க டாமினேட் பண்ணலாம். லாலிகால டாமினேட் பண்ணலாம். புண்டஸ்லீகால டாமினேட் பண்ணலாம். ஏன் பிரீமியர் லீக்லயே டாமினேட் பண்ணலாம். பட் ஒரு மிஸ்டேக் கேன் எக்ஸ்ப்ளாய்ட் யுவர் என்டையர் டாக்டிக்ஸ். அதுதான் வந்து ரூபன் அமரிம்க்கு நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிட்ஃபீல்ட் இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நியூகாசில் பிளேயர்ட்ட வந்து பால் இருக்கு. மான்செஸ்டர் யுனைட்டடோட டிஃபெண்டர்ஸ் வந்து 5 டிஃபெண்டர்ஸுமே பின்னாடி வந்து அந்த ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே லைன்ல. கேசமிரோ மட்டும் தனியா இருக்கான். பக்கத்துல ப்ரூனோ பெர்னாண்டஸுமே இருக்கான். இந்த நேரத்துல வந்து யுனைட்டட் என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, ஒரு டிஃபெண்டர் அது வந்து டெலிக்ட்டா இருக்கலாம், இல்ல லிசாண்ட்ரோ மார்டினஸா இருக்கலாம். ஒரு டிஃபெண்டர் வந்து ஜம்ப் பண்ணி, அத வந்து 4-3-3யா மாத்திருக்கணும். டிஃபென்ஸ் டைம்ல. நீங்க அஃபென்ஸ் டைம்ல 3-4-3யா இருக்கீங்க. டிஃபென்ஸ் டைம்ல 4-3-3யா இருக்கணும். அதுதான் வந்து ரூபன் அமரிமோட ஒரு டாக்டிக். சில டைம்ல வந்து 2-4-3யா இருப்பாங்க. அதாவது 2 டிஃபெண்டர்ஸுமே ஒயிட் டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த இதுல பார்க்குறோம் அப்டின்னா, மக்வாயர், லிசாண்ட்ரோ மார்டினஸ் அண்ட் டெலிக்ட் 3 பேர் இருக்காங்க. டெலிக்ட் அண்ட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து ஜம்ப் பண்ணி 2-4-3யா மாத்தணும். அதாவது 2 விங் பேக்ஸுமே இருப்பாங்க. ஒரு சென்டர் பேக் இருப்பான். 2-4-3யா மாத்துனீங்க அப்டின்னா, சாரி 2-5-3யா மாத்துனீங்க அப்டின்னா, ஆப்போனன்ட்டோட பிளேயர்ஸ் வந்து பிரஷர்ல இருப்பாங்க. என்னடா இவ்ளோ பேர் வந்து நம்மள பிரஷர் பண்றாங்களே, எங்க பாஸ் போடுறதுன்னு தெரியாம. ஏன்னா, அந்த பாஸ் வந்து மிஸ் ஆனுச்சு அப்டின்னா, யுனைட்டட்க்கு வந்து கவுண்டர் அட்டாக் ஏற்படும். 2-5-3யா இருக்கிறதுனால, விங் பேக்ஸ் வந்து ரொம்பவே ரேப்பிடா இருப்பாங்க. இதுதான் வந்து ஸ்போர்ட்டிங்குமே ட்ரை பண்ணான். யுனைட்டட்ல இத ட்ரை பண்ணும்போது, யுனைட்டட்ல அந்த மாரி பிளேயர்ஸ் கிடையாது. ஏன்னா, டாக்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும், நீங்க 3-4-3 ப்ளே பண்ணும்போது 2 பிவட் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்கணும். அதாவது மாடர்ன் மிட்ஃபீல்ட் அப்டின்னு சொல்லணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டர், பாக்ஸ் டூ பாக்ஸ் மிட்ஃபீல்டர். இது 2மே வந்து ஒரு ஆம்பிபியன் மாரி சாரி ஆம்பிபியன் மாரி இருக்கணும். பாக்ஸ் டூ பாக்ஸ் அண்ட் ஹோல்டிங் இது 2மே வந்து வேற வேற. பாக்ஸ் டூ பாக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அட்டாக்லயுமே போய் கலந்துக்குவாங்க. டிஃபென்ஸ்லயும் போய் கலந்துக்குவாங்க. பட் ஹோல்டிங் மிட்ஃபீல்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிட்ஃபீல்ட் பொசிஷன வச்சுக்கிட்டு அத விடமாட்டாங்க. பால வந்து ஹோல்டு பண்ணி யாருக்கு பாஸ் போலான்னு சொல்லிட்டு அந்த பால வந்து டிலே பண்ணுவாங்க. அந்த மிட்ஃபீல்டு தான் ரூபன் ஆமரமுக்கு தேவைப்பட்டுச்சு. பட் இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கிறதுல கோபி மைனோ மட்டும் தான் இருக்கான். ஸோ மிட்ஃபீல்ட பத்தி நாம அப்புறம் பேசலாம். இந்த டாக்டிக்ஸ் வந்து பிரீமியர் லீக்ல ஒர்க் ஆகல. ஏன்னா, அதுக்கு தகுந்தாப்புல பிளேயர்ஸ் வந்து இல்ல மான்செஸ்டர் யுனைட்டட்ல. ஸோ அமோரிம் வந்து இதுக்கு தகுந்தாப்புல சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். 3-4-3 ப்ளே பண்றானா, அட்டாக்ல நீ 4-3-3 ப்ளே பண்ணு, இல்ல 4-2-3-1 ப்ளே பண்ணு, இல்ல 4-1-2-3 இந்த மாரி ஃபார்மேஷன ட்ரை பண்ணியிருந்த அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா யுனைட்டட வந்து கொஞ்சம் அந்த வின்னுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் உன்னோட சிஸ்டம் வந்து நீ மேனேஜ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு தகுந்த பிளேயர்ஸ் இல்லாதம்போது, இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஆலிவர் கிளாசன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிறிஸ்டல் பேலஸ்ல. அதுக்கு தகுந்த பிளேயர்ஸ வச்சு 3-4-2-1 ப்ளே பண்ணி, அந்த பிளேயர்ஸ அந்த ஃபார்மேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ண வைக்கிறான். பட் யுனைட்டட்ல என்ன பண்றான்? ரூபன் ஆமரமோட ப்ளே ஸ்டைல் ஒண்ணே ஒண்ணு தான். அவனோட டாக்டிக்ஸ் ஒண்ணே ஒண்ணு தான். விங் பேக்ஸ வந்து ஓவர்லோட் பண்ணி, மிட்ஃபீல்ட்ல டிஃபெண்டர்ஸ ஓவர்லோட் பண்ணி, பிரஷர் போட்டு கோல் ஸ்கோர் பண்றது குயிக் டிரான்சிஷன்ஸ்ல. பட் அதுக்கு தகுந்த பிளேயர்ஸ் வந்து யுனைட்டட்ல இப்பவுமே இல்ல. என்னதான் டிரான்ஸ்ஃபர் விண்டோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், அட்டாக் நல்லா இருக்கு. எம்புமோ, குனியா, செஸ்கோ நல்லா இருக்கு. பட் மிட்ஃபீல்ட் இருந்தா தானே அட்டாக்ல அந்த சர்வீஸ் கிடைக்கும். மிட்ஃபீல்டே இல்லன்னா என்ன என்ன பண்றது? டிஃபென்ஸ் நல்லா இருந்தா தானே மிட்ஃபீல்டுக்கு சர்வீஸ் கிடைக்கும். டிஃபென்ஸுமே நல்லா இல்லையே! டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கு எல்லாமே நான் அப்புறமா வரேன். ஏன்னா, அதுவுமே ஒரு ரீசன் தான். ஸோ, இந்த டாக்டிக்ஸ், இந்த சிஸ்டம் வந்து நீ வந்து சேஞ்ச் பண்ணா தான் சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ உன்கிட்ட என்ன ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீ அடாப்ட் பண்ணணும். இப்போ உன்கிட்ட ஒரு ரெசிபி தான் இருக்கு. பட் உன்னோட இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வந்து வேற மாரி இருக்கு. பட் நான் அந்த இன்கிரீடியன்ட்ஸ வச்சு இந்த ரெசிபிய நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த ரெசிபி வந்து கேவலமா தான் இருக்கும். அதே மாரி தான் இப்ப ரூபன் அமன் பண்ணிட்டு இருக்கான். அவனோட சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்க்கு தகுந்த பிளேயர்ஸ் வந்து யுனைட்டட்ட்ட இல்ல. 2, 3 பிளேயர்ஸ் தான் இருக்கானுங்க அந்த மாரி.
பட் நான் இத சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னா, அத பண்ண முடியாது. அதுதான் இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பேக் டு பேக் லாஸஸ், பேக் டு பேக் டிசப்பாயின்ட்மென்ட்ஸ், பேக் டு பேக் எம்பாரசிங் ரிசல்ட்ஸ். அதுதான் வந்து யுனைட்டடுக்கு நடந்துட்டு இருக்கு. செகண்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிட்ஃபீல்ட் இம்பேலன்ஸ். நான் சொன்ன மாரி, யுனைட்டடோட மிட்ஃபீல்ட் வந்து 2 பிவட் இருக்கணும். ஹோல்டிங் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்கணும். இப்ப ப்ளே பண்ற மிட்ஃபீல்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேசமிரோ இல்லன்னா ப்ரூனோ, மெயினோ இல்லன்னா ப்ரூனோ, உகார்த்தே இல்லன்னா ப்ரூனோ, இல்லன்னா அவ்வளோதான் 3 பேர் தான் இருக்கானுங்க. 3 மிட்ஃபீல்டர்ஸ் வச்சு, ஒரு மிட்ஃபீல்டர வச்சு அவன் பேர் பண்ணிட்டு இருக்கான். ப்ரூனோ வந்து வெளியில போறதே கிடையாது. ஏன்னா அவன் கேப்டன். அதுவும் இல்லாம மோசமா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் தான் கேப்டன். இது வந்து நம்மளோட தலையெழுத்து. யாராலயும் மாத்த முடியாது. ப்ரூனோ பெர்னாண்டஸ் இல்லன்னா உகார்த்தே. இது வந்து செட் ஆவல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் இல்லன்னா கேசமிரோ. இதுவும் செட் ஆவல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் இல்லன்னா மெயினோ. இதுவுமே செட் ஆவல. என்ன ப்ரோ செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேசமிரோ இல்லன்னா மெயினோ, கேசமிரோ இல்லன்னா உகார்த்தே, கேசமிரோ இல்லன்னா வேற ஏதாவது ஒரு பிவட் மிட்ஃபீல்டர வாங்கியிருக்கணும். பட் வாங்கல. ப்ரூனோ அண்ட் கேசமிரோ ப்ளே பண்றதுனால, கேசமிரோக்கு வந்து லெக்ஸ் இல்ல. 30 ஏஜஸ் ஆயிடுச்சு. அவனால ஓட முடியல. அங்கிட்டும், இங்கிட்டும் ஓடுற அளவுக்கு நமக்கு பிவட் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து தேவை இருக்கு. பட் அந்த மாரி மிட்ஃபீல்டர்ஸ் வந்து நம்மள்ட்ட இல்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒரு டிசிப்ளின் இல்ல. அந்த மிட்ஃபீல்ட்லேருந்து அட்டாக்குக்கு கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு பிளேயர் வேணும். அதுதான் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸா இருக்கான். அதுக்கு வந்து பாக்ஸ் டூ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அந்த பிளே ஸ்டைல்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ் செட் ஆவானான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செட் ஆக மாட்டான். அது ஏன்னா, ஒரு 10, 15 கேம்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் சீசன்ல லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸாவும் ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல தான் ப்ளே பண்ணான். ஒர்க் அவுட் ஆகல. அதே ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ப்ரூனோ பெர்னாண்டஸ வச்சு ஃபைனல்லயுமே, அதாவது யூரோப்பா லீக் ஃபைனல்லயுமே அத ட்ரை பண்ணி பார்த்தான். ஒர்க் அவுட் ஆவல. அதையும் இந்த சீசன்ல ட்ரை பண்ணி பார்க்குறான். ஒர்க் அவுட் ஆவல. எத்தன சாம்பிள் சைஸ் உனக்கு வேணும்? எனக்கு தெரியல. ஒரு சாம்பிள் சைஸ்ல நீ 10 வாட்டி ட்ரை பண்ற. அதுல ஒரு 6, 7 வாட்டி மிஸ் ஆவுது. 3 வாட்டி தான் உனக்கு சக்சஸ் ஆவுது அப்டின்னா, சரி அந்த 3 வாட்டி சக்சஸ் ஆயிருக்குல்ல. அந்த டீம் செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த டீமோட மட்டும் நீ அந்த பிளேயர வந்து அங்க செட் பண்ணிட்டு, மத்த டீம்ஸ் கூடலாம் வேற பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணு. நீ எல்லா டீமோடையும் இதே சூஸ் பண்ணிட்டு இருந்தீன்னா, அதுவும் இல்லாம இந்த சாம்பிள் சைஸ்ல பார்த்தீங்கன்னா, 10 டீம் ப்ளே பண்ணி 10 டீம்லயுமே அவன் ஃபெயிலியர் தான். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல இவன் வந்து நான் ப்ரூனோவ தான் ப்ளே பண்ண வைப்பேன். நான் இந்த ஸ்டப்பர்னஸ விடமாட்டேன். இவன ப்ளே பண்ண வச்சு நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு காட்டி, ஒரு 10, 15 கேம்ஸ் ஆயிடுச்சு. 100% ஆஃப் மேட்சஸ்ல 25% தான் வின் ரேட் வச்சிருக்கான். இது வந்து ரெலகேஷன் ஃபார்ம். எஸ் பிரீமியர் லீக்ல லாஸ்ட் சீசன்லேருந்து இந்த சீசன் அந்த ஒரு 9 கேம்ஸ் தான் வின் பண்ணியிருக்கான். 33 கேம்ஸோ என்னமோ ஆயிடுச்சு. 9 கேம்ஸ் தான் அமர் வந்து வின் பண்ணியிருக்கான். இது வந்து ரெலகேஷன் ஃபார்ம். இப்படியே போயிட்டுச்சுன்னா மேன் யுனைட்டட் வந்து சாம்பியன்ஷிப்ல தான் பார்ப்போம். பிரீமியர் லீக்ல பார்க்க மாட்டோம். ஸோ அதான் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்ல அவனோட டாக்டிக்ஸே என்னன்னு புரியல. ஒரு பிளேயர்ஸ் வந்து முன்னாடி ஜம்ப் பண்ற பிளேயர்ஸ் தான் நீ வந்து ஸ்போர்ட்டிங்லயும் காட்டுன. அதுக்கு முன்னாடி வந்து பிராகாலயும் அப்படிதான் காட்டுன. உன்னோட 3 பேக் சென்டர் பேக் சிஸ்டம்ல லெஃப்ட் அண்ட் ரைட் பேக் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டர் பேக்ஸ் வந்து மிட்ஃபீல்டுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க. பட் யுனைட்டட்ல அது பண்ண மாட்றானுங்க. ஏன்னா, நீ வந்து மெக்வயர் வந்து லாஸ்ட் மேனா போடுற. டிலிக்ட் வந்து சென்டர் பேக்கா இருப்பான். அவன வந்து நீ ரைட் சென்டர் பேக்கா போட்டு வச்சிருக்க. அண்ட் லூக் ஷா வந்து ஒரு லெஃப்ட் பேக். அவன நீ லெஃப்ட் சென்டர் பேக்கா போட்டு வச்சிருக்க. ஸோ, இவனுங்க வந்து நேச்சுரலாவே வந்து ரொம்ப முன்னாடி போயிருவானுங்க. இல்லன்னா பின்னாடி வரமாட்டானுங்க. ஸோ, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வச்சு நீ வந்து சென்டர் பேக் சிஸ்டம்ல இப்படி பண்ற அப்படின்னா, அந்த ஒரு பேலன்ஸ் இருக்காது. இப்ப லாஸ்ட் மேட்ச் பிரென்ட்ஃபோர்ட்ல 3 கோல் பார்த்தீங்க அப்படின்னா, கோபி மேனோ வந்து பால லாஸ் பண்ணியிருப்பான். பட் மெக்வயர் அப்ப வெளில போயிருப்பான். டிலிக்ட் வந்து அப்பதான் சென்டர் பேக்கா இருப்பான். பட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல பார்த்தீங்கன்னா, யாருமே இருக்க மாட்டானுங்க. ஏன்னா, அவன் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பான். லூக் ஷாவும் வெளில போயிருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டெலிக்ட்டும் நடுவுல வந்துட்டான். மெக்வயரும் வெளில போயிட்டான். ஸோ, அந்த நேரத்தில வந்து இம்பேலன்ஸா இருந்து, அவனுங்க வந்து ஈஸியா ஒரு கவுண்டர் அட்டாக்ல கோல் அடிச்சிருப்பானுங்க. ஸோ, சென்டர் பேக் சிஸ்டம் ஹேஸ் டூ பி நோட்டட். பிகாஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கிளீன் ஷீட்டே வைக்க முடியாது. இன்னுமே நம்ம கிளீன் ஷீட் வைக்கல. ஸோ, அது ஒரு மோசமான ஒரு விஷயம். 4த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல் கீப்பர் இஷ்யூ. வேர்ல்டு ஃபுட்பால்லயே டாப் 10 லீக்ஸ்ல 90 சம்திங் 90 பாயிண்ட் சம்திங் சேவ் ரேட் வச்சிருக்கிற ஒரு கோல் கீப்பர 23 மில்லியன் குடுத்து வாங்கி வச்சிருக்க. யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சேன் லெமன்ஸ். பட் அவன் வந்து 1 மாசமா பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கான். உன்னோட மோசமான கோல் கீப்பர் அல்தாய் பயந்தீர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான் எல்லா கேமும். லாஸ்ட் மேட்ச்ல 2 கோல்ஸ் வந்து இவனோட மிஸ்டேக்கால தான் போச்சு. ஃபர்ஸ்ட் கோல் ஒழுங்கா பொசிஷனிங் பண்ணல. பால வந்து சேவ் பண்றதுக்கு ட்ரை கூட பண்ணல. கவுண்டர் அட்டாக்ல பால் அவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். முன்னாடி வந்து பிரஷர் போட்டுருக்கலாம். பட் கோல் லைன் போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கான். அதுவும் கோல் லைனுக்கும் கொஞ்சம் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அதனால கோல் அடிக்கிறது ஈஸி ஆயிடுச்சு அவனுக்கு. 3 கோல்ல கைக்கு நடுவுல போகுது பால். எந்த மாரி ஒரு கோல் கீப்பிங்ன்னு எனக்கு தெரியல. ஸோ கோல் கீப்பர் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணணும். சென் லெமன்ஸ் எவ்வளோ நாள் வந்து நீ சப்ஸ்டிடியூஷன்ல உட்கார வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. இது வேணும்னே பண்றானா என்னன்னு தெரியல. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியுது. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கோல் கீப்பர் வந்து நீ வாங்கி வச்சுக்கிட்டு, அதாவது அப்கமிங் வேர்ல்ட் கிளாஸ் கோல் கீப்பர நீ வாங்கி வச்சுக்கிட்டு, நீ 1 மாசமா நீ பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்க அப்படின்னா,
அவன எதுக்கு நீ வாங்கணும்னு தெரியல எனக்கு. ஏசி மிலான் குடுத்துருக்கலாம். ஏசி மிலான் வந்து பார்த்துட்டு இருந்தானுங்க. அவனுக்காச்சும் குடுத்துருக்கலாம். ஸோ என்ன விஷயம்னு தெரியல. நெக்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஓவரால் பிளேயர் மிஸ்யூசிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நீங்க பாருங்க டாப் 3 செஸ்கோ, எம்பூமோ, கூன்யா, அப்புறம் டோகு, அப்புறம் பயந்திர். இந்த 4 பேர் மட்டும் தான் சிஸ்டம்க்கு சரியான பிளேயர்ஸ். அந்த பிளேயர்ஸ் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்கான். மத்த 7 பேருமே சரியா யூஸ் பண்ணல. ப்ரூனோ பெர்னாண்டஸா இருக்கட்டும், உகார்த்தேவா இருக்கட்டும், மெக்வாயர், ஷா, டி லிக்ட், டாலோ எல்லாருமே இந்த சிஸ்டமுக்கு சரி வராத பிளேயர்ஸ். பட் இன்னுமே இங்க இருக்கானுங்க. இன்னுமே ப்ளே பண்றானுங்க. டாலோட், டியோகோ டாலோட் மோசமா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவன ஸ்டார்ட் பண்ண வச்சு மறுபடியும் மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கோட்ட விட்டான். ப்ரூனோ பெர்னாண்டஸ், நீ உகார்த்தே வந்து சூப்பரான மிட்ஃபீல்டர். நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான் உகார்த்தே. அவன குறை சொல்ல முடியாது. பட் ப்ரூனோவுக்கு பக்கத்துல நீ ப்ளே பண்ண வைக்கிற அப்படின்னா, உகார்த்தே வந்து ஒரு மிட்ஃபீல்டர் ஆயிருவான். நீ வந்து ஒரு 3 மிட்ஃபீல்டர வந்து நீ ஒரு மிட்ஃபீல்டரா நீ வந்து புரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, கண்டிப்பா அந்த 3 மிட்ஃபீல்டர வந்து அவுட் நம்பர் பண்ணி கோல் அடிக்க தான் செய்வானுங்க. அதே தான் லாஸ்ட் மேட்ச்ல நடந்துச்சு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து எங்கேயோ போய்ட்டான். ட்ராக்கும் பண்ண மாட்றான், மார்க்கும் பண்ண மாட்றான், எதுவுமே பண்ண மாட்றான். பட் டைம் அண்ட் டைம் அகைன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் இஸ் பிளேயிங் இன் தி சென்டர் மிட்ஃபீல்ட் பொசிஷன் அண்ட் ஹி இஸ் ஹோல்டிங் தி ஆர்ம் பேண்ட். ஹி இஸ் தி கேப்டன். ஸோ இதான் ஒரு விஷயம். அண்ட் சென்டர் பேக்ல லாஸ்ட் மேட்சோட டாக்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரியல. மெக்வாயர் ஸ்லோவெஸ்ட் பிளேயர் இன் தி மான்செஸ்டர் யுனைட்டட். சத்தியமா. ஹி இஸ் தி ஸ்லோவெஸ்ட் பிளேயர் இன் மான்செஸ்டர் யுனைட்டட் ஸ்குவாட். பட் லாஸ்ட் டிஃபெண்டரா அவன வந்து போட்டிருந்த. டி லிக்ட் வந்து பெர்ஃபெக்ட் சென்டர் பேக் ஃபார் மான்செஸ்டர் யுனைட்டட். பட் அவன ரைட் சென்டர் பேக்கா போட்டு வச்சு, லூக் ஷா டைம் அண்ட் டைம் அகைன் அவனுமே ஒழுங்கா ப்ளே பண்றதில்ல. அவன லெஃப்ட் சைடு சென்டர் பேக்கா போட்டு வச்சு, 3 சென்டர் பேக்ஸுமே அதாவது நீ ஆப்போனன்ட்டோட மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட்ஸ வந்து தங்க தாம்பாளத்தில கூப்பிட்டு வரவேற்கிற. நீங்க கோல் அடிங்க எங்க டீமுக்கு எதிரா. ஏன்னா இதுதான் எங்களோட டிஃபெண்டர்ஸ். என்னோட நல்ல டிஃபெண்டர்ஸ்லாம் நான் வெளியில பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்கேன். லெனி யோரோ, டி லிக்ட் அவுட் ஆஃப் பொசிஷன்ல விளையாட வச்சுட்ட. ஏடன் ஹெவன் இருக்கான். ஸோ நல்ல நல்ல டிஃபெண்டர்ஸ்லாம் நீ அவுட் ஆஃப் பொசிஷன்ல ப்ளே பண்ண வச்சுட்டு, உன்னோட டீமுக்குள்ள முக்க டிஃபெண்டர்ஸ போட்டு வச்சிருந்தா, அவனுங்க வந்து ஜாலியா தான் வருவானுங்க. பிரென்ட்ஃபோர்ட் வந்து ஜாலியா கோல் அடிச்சு போனானுங்க. 3 கோல்லாம் அடிச்சுட்டு அவன் செலிப்ரேட் பண்ணவே இல்ல. அந்த மாரி ஆயிடுச்சு மேன் யுனைட்டடோட நெலைம. அவனுங்க செலிப்ரேட்டே பண்ணல. ஸோ தட்ஸ் வாட் மேன் யுனைட்டட்ல வந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன இது எந்த அளவுக்கு போகப்போகுதுன்னு தெரியல. ஸோ நீ என்ன ப்ரோ பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளேயர ஒழுங்கான பொசிஷன்ல ப்ளே பண்ண வைங்க. நீ 3-4-3 தான் ப்ளே பண்ணுவேன்னு சொன்னா, சரி நீ ப்ளே பண்ணு. கோல் கீப்பர்ல சேன் லேமன்ஸ போடு. சென்டர் பேக்ல டி லிக்ட். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடுல லெனி யோரோ அண்ட் ஏடன் ஹெவன். உகார்த்தே அண்ட் கேசமிரோவ ப்ளே பண்ணு. இல்ல உகார்த்தே அண்ட் மெய்னோவ ப்ளே பண்ணு. மெய்னோ வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் எல்லா கேமும். நீ கேசமிரோ மெய்னோவ ஸ்டார்ட் பண்ணுவியோ தெரியாது. இல்ல உகார்த்தே அண்ட் மெய்னோவ ஸ்டார்ட் பண்ணுவியோ தெரியாது. 2 பேர்ல 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் எனக்கு தெரிஞ்சு. லெஃப்ட் அண்ட் ரைட்ல டோகோனை ரைட்ல போட்டுக்கோ. லெஃப்ட்ல வந்து டியேகோ லியானோ ஸ்டார்ட் பண்ணு. மசராவி வர்ற வரைக்கும். டியேகோ டாலோ எனக்கு ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. இன்சைட் சென்டர் ஃபார்வர்ட்ஸ்ல எம்பூமோ அண்ட் கூன்யா அண்ட் செஸ்கோ. இந்த ஃபார்மேஷன் இந்த ஃபார்மேஷன இதுவரைக்கும் அவன் யூஸ் பண்ணதே இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்டின்னா. ஸ்போர்ட்டிங்ல அவன் எப்படி ப்ளே பண்ணான் அப்டின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும். குவெண்டான்னு ஒரு பிளேயர் இருப்பான். ரைட் விங் பேக்கா ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அவன் வந்து லெஃப்ட் ஃபூட்டர் பிளேயர். அவன் வந்து இன்சைட்ல போய் ஷாட் அடிக்கிறது தான் அவனோட வேல. அவன் வந்து ஒரு விங்கர் பட் விங் பேக். அதே தான் வந்து டோகோ வந்து நீ அப்படிதான் பண்ண வைக்கணும் உங்க சிஸ்டம்ல. அத தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ட்ரை பண்ணியிருப்பான். நீங்க ஃபர்ஸ்ட் டோகோ ஸ்டார்ட் பண்ண மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரைட் விங் பேக்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஹாஃப் டைம்ல வந்து லெஃப்ட்ல மாத்திருவான். அது ஏன்னு தெரியல. அது வந்து அப்போ ஒர்க் அவுட் ஆவல. நீ மறுபடியும் இப்ப இன்டகிரேட் பண்ணி அவன டெவலப் பண்ணா தான் அந்த மாரி மாற முடியும். அவன் வந்து பேஸ் இருக்கு. அவன்ட்ட வந்து நல்ல ஒரு பாசிங் அவன்ட்ட இல்ல. பட் இன்னுமே அவன் டெவலப் பண்ணணும். 19 ஏஜ் தான் ஆகுது. பட் பேஸ் இருக்கு அவன்ட்ட. பேஸ் தான் ஒரு ஃபுட்பால்ல பேஸ் வச்சு தான் எல்லாம் பண்ண முடியும். நீ வந்து ரொனால்டோவ எடுத்துக்கட்டும், மெஸ்ஸி எடுத்துக்கட்டும். மெஸ்ஸி எல்லாம் இப்போ பேஸ் இல்லன்னு சொல்லலாம். பட் பார்சலோனா டைம்லாம் எவ்ளோ ஆக்ஸலரேட் பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு லெஃப்ட் ஃபூட்டர் பிளேயர ரைட் விங் பேக்ல போடுறது என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. நீ டாலோவ லெஃப்ட் விங் பேக்ல போடுறதுக்கு டோகோவ நீ ரைட்ல போட்டு போயிரலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் ராங் இன் மேன்செஸ்டர் யுனைட்டட். எஸ்பெஷலி தீஸ் 5 திங்ஸ். இந்த 5 திங்ஸ அவன் சரி பண்ணாலே போதும். ஏன்னா இன்னும் நெறைய திங்ஸ் இருக்கு. 5 திங்ஸ் தான் இருக்குன்னு இல்ல. இன்னும் நெறைய விஷயம் வந்து யுனைட்டட சுத்தி வந்து இது பண்ணி தான் ஆகணும். கல்ச்சர சரி பண்ணணும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சரி பண்ணணும். பிளேயரோட மென்டாலிட்டி சரி பண்ணணும். சாம்பியன்ஷிப் மென்டாலிட்டி யாருக்குமே இல்ல. ஸோ அத கரெக்ட்டா பண்ணியே ஆகணும். ஸோ அத யாரும் பண்ண மாட்றானுங்க. ஸோ லெட்ஸ் சி வாட் வில் ஹேப்பன். மேனேஜர் சிச்சுவேஷன் என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. அது அப்டேட் இருந்தா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் எஸ் இன்னைக்கு வந்து யுசிஎல் நைட். ஸோ யுசிஎல் மேட்ச் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.